ஹலோ லிக்கன மம்மி. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை காலை நேர வணக்கம். குரு பகவானோட குருவார் அன்னைக்கு. வாங்க இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? வெண்டைக்காய் புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு மசாலா ஊற வச்சிருக்கேன். இது வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு பொரியல் இல்லைன்னா கூட்டு ஏதாவது எதெல்லாம் இதெல்லாம் இதுக்கு தான், வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தான். வாழைத்தண்டுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு சாதமும் ஊற வச்சுருக்கீங்க? சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கீங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற சாப்பிட்டு நல்லாயிருக்கும். வடிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி என்ன பண்ண பிடிக்கும்? இந்த இது நோடுவோம். வெண்டைக்காயை பிடிக்கும். வெண்டைக்காய், ஆமாம். சமைக்கிறதுமே ஃபஸ்ட்டு நல்ல காயை சமைக்கணும்னு இருக்கா மம்மி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எது வேணாலும் சமைக்கணும். எது வேணாலும். இந்த ஒரு காய் கசக்கிற காய் ஃபஸ்ட்டு சமைக்கக்கூடாது. ஆமாம், பாவக்காயெல்லாம் நல்ல நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சமைக்கக்கூடாது. பாவக்காய் வெள்ளி செவ்வாய் சமைக்கக்கூடாது. மற்ற நாளில் சமைக்கலாம். பாவக்காய் உடம்புக்கு நல்லது, ஆனால் வெள்ளி செவ்வாய் சமைக்கக்கூடாது. இது இந்த கரண்டி இந்த ஸ்டாண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு எப்படி எது ஸ்டாண்டு? இந்த விளக்கு ஸ்டாண்டு. அது நல்ல விளக்கு. நேற்றெல்லாம் அழுக்கா போச்சு ரொம்ப. அப்புறம் விளக்குனேன் நேற்று. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு விளக்குனேன். அழுக்கா போகுது எப்படியோ அதுன்னு. ஆனால் கம்பி சின்ன சின்னமாக தானே இருக்கு. கம்பி சின்னமாக இருக்கு. அந்த அடியில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் அது அழுக்கா போயிருக்கு. அப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணி அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேற்று இதுங்க. தக்காளி இருக்கு. இப்போ வாங்கின தக்காளி மைதா ஒன்று. இப்போ வாங்கின தக்காளி மைதா எல்லாமே ஒரே மாதிரி தான். தக்காளி எல்லாம் மைய மாட்டேங்குது. அந்த காலத்துல நிறைய தக்காளி சொல்லுவாங்க. பெங்களூர் தக்காளி. அது என்னது, வேறு வேறு ஊர் தக்காளி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு தக்காளி தான் வருதா ஒன்று? இல்லை இல்லை, ஆமாம். இப்போ பெங்களூர் தக்காளி. ஆமாம். அது எப்படி இருக்குன்னு சைஸ் பெருசாக இருக்குமா? அது சுத்தமாக வையாது பெங்களூர் தக்காளி. அது அப்படியே கல்லாட்டமே இருக்கும். அது தக்காளி ருசியும் கொடுக்காது. அப்படித்தான் இருக்கும். அது சமைச்சிருக்கீங்களா? அப்போல்லாம் அதே ஒரு சீசனில் கிடைக்கும். நாட்டு தக்காளி கிடைக்காது. ஆனால் இப்போ பரவாயில்ல, அதெல்லாம் சொல்கிறது இல்லை. இப்போ அதெல்லாம் சொல்கிறது இல்லை. அதுதான் இந்த இதில் ஹைப்ரிட்டில். ஆமாம், எல்லா காலத்துலையும் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டே இருக்கு. டிமாண்டுங்கிற வார்த்தைக்கே வேலை இல்லை. எல்லாம் கிடைக்கும், ஆனால் அது ஒரிஜினலாக தான் இருக்காது. என்ன வலிக்கணும். இன்னைக்கிட்டே பிளானிங்? இன்னைக்கிட்டே என்ன? எங்கேயும் போவீங்களா? இன்னைக்கு போகிறதில்ல. தேங்காய் போட்டுட்டேன் கொஞ்சம். அது வாழைத்தண்டுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு நாள் வச்சாவே ஒரு மாதிரி வாடை வந்துடும். தெரிய வச்சாவா? என்னமோ தெரியல, ஒரு வாடை வருது. நேற்று கூட்டுலேயும் அந்த வாடை வந்துச்சு பாரு. ஆமாம், லேசா அந்த வலிக்கணும். வெட்டிக்காயை கொஞ்சம் வதக்கிக்கணும். வலிக்கணும். இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? இன்னைக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு. எழுந்திரிச்சு கை கால் மூஞ்சி கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு தைராய்டு மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடித்தேன் 2 டம்ளர் ஃபஸ்ட்டு.
ம் தண்ணி குடித்தேன். தண்ணி குடிச்சிட்டு ம் தைராய்டு மாத்திரை போட்டுட்டு ம் அப்புறம் கை கால் முக்கியெல்லாம் முதல்ல கழுவிட்டு ம் அதுக்கப்புறம் விளக்கேற்றினேன். விளக்கேற்றி ஒரு 5 நிமிஷம் சாமிகிட்ட வேண்டினேன். ம் நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும் கொண்டுவாங்க வேண்டிட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சி வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்துக்கிட்ட வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். இதான் வலிக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே செய்து செய்யுங்க. ஆமாம். நீங்கள் கண்ணு முழிக்கிறது உங்கள் கையில் தான் முழிக்கணும். அது கண்ணு முழிக்கிறது நான் எப்போவுமே இப்படி பண்ணி இப்படி எங்கள் குலசாமியை தான் நினச்சிக்குவேன். முழுகுடி பண்ணாமல் இப்படி வச்சு தான் கண்ணு முழிப்பேன் எப்பயுமே. அதே நல்லதா? அதே நல்லது. யார் மாத்திரையும் முழிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நல்ல உள்ளங்கையில் தான் மகாலட்சுமி இருக்கு. அவங்க உள்ளங்கையில் அவங்க உள்ளங்கையே அவங்க பார்த்துக்கணும். அது ஒரு நல்ல பழக்கம். நானா ரொம்ப நாளாவே அதெல்லாம் இப்போ அப்படித்தான் பண்றது. அந்த மெகா டிவியில் அந்த அவங்க சொன்ன ஒரு ஜாதகம் பார்க்குறவங்க அவங்க சொன்னதை கேட்டு மெகா டிவியில் கேட்டு இப்படித்தான் பண்றது. ஏன் வேற ஒருத்தவங்க மூஞ்சியில் கண்ணாடியிலலாம் பார்க்கக்கூடாதா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல எண்ணங்கள். ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு, ஒருத்தர் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாரு. அப்படி உள்ளவங்கள பார்த்து பூச்சா சரியா வருமா? அன்னைக்கு டே ஃபுல்லாக நல்லா இருக்கு. ஆமா, டே ஃபுல்லா நல்லா இருக்கு. குக்கர் இங்கே இருக்கு. இங்க காணுமே. அங்கே வச்சிருக்கீங்க. ஆமா, மறந்துட்டேன். குக்கரில் உருளைக்கிழங்கு மசாலா போட்டுக்கலாம். வெண்டைக்காயில் இந்த பச்சை வாசம் போடணும் சொல்லுவாங்க. பச்சை வாசம் இந்த வலுவிழுப்பு போகிறதுக்காக வேண்டியதே வதக்கணும். வலுவிழுப்பு போயின்னு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம்னா. நீங்கள் வெண்டைக்காய் செடி வச்சவே இல்லைல்ல? நம்ம அது வளரவும் இல்லை. வெண்டைக்காய் செடி இல்லை, வெண்டைக்காய் செடி வச்சு அது வளர்ந்து அது நம்ம புடுங்கி வேற இடத்துல நடணும். அதனால அந்த ப்ராசஸ் சரியாக வரல. மிளகாய் செடி வச்சதும் இன்னும் வரமாட்டேன். ஆமாம், அதுவும் வரமாட்டேங்குது. கத்திரிக்காய் மட்டும்தான் வந்துச்சு. ஆமாம். ஆனால் கத்திரிக்காய்க்கு ஊற்றுற தண்ணி அளவு தானே மிளகாய்க்கு ஊற்றுறோம். ஆமாம். ஆனால் அது வரல. வலிக்கு நமக்கு எண்ணெய் திருந்து போச்சா? எண்ணெய் இப்போ தானே வாங்கணும். உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிடுவோம். எண்ணெய் குக்கரில் ஊற்றிக்கோங்க. ஆமாம். எல்லா சமையலுமே சிறிதளவு எண்ணெயில் தான் செய்யணும். ஆமாம், எண்ணெயில் தான் செய்யணும். கூட எண்ணெய் ஊற்றி செய்யக்கூடாது. ஆமாம். கூட எண்ணெய் ஊற்றி செஞ்சால் ஒருத்தங்களுக்கு கூட லிட்டர் செலவாகும். 2 லிட்டரு 3 லிட்டரு தான் மாதத்துக்கு. வலிக்கு நம்ம சிக்கனை தள்ளி முடிச்சிடுவோம். உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சிடலாம். உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் பூண்டை தட்டி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எண்ணெய் காயத்துல பூண்டை தட்டி போட்டுக்கலாம். பூண்டு போட்டு ஆரம்பிக்கலாம். ஆமாம், பூண்டு வாய் என்ன உருளைக்கிழங்கு அதுக்காக பூண்டை போட்டுக்கணும். நிறைய பேர் பூண்டை உரிக்காம அப்படி நச்சுக்கிட்டே போடுறாரு. சாப்பிடையில உரிச்சுக்க வேண்டியது. உரிக்கிறதுனா கஷ்டம். நிறைய பேர் அப்படித்தேன் சாப்பிடையில உரிச்சுக்க வேண்டியது. உருளைக்கிழங்கு இது எத்தனை உருளைக்கிழங்கு எடுத்தீங்க? 3 உருளைக்கிழங்கு. இப்போ சொன்னீங்கல்ல வெந்தா தெரியும், அது எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஆமாம், வெள்ளை வெள்ளையாட்டு. வெள்ளை வெள்ளை விலையெல்லாம் ஒன்றும் குறைச்சி இல்லை. விலையெல்லாம் ஒரே விலை தான்.
விலையெல்லாம் அதே விலை தான். அதே என்ன ஒரு 50 ரூபா இந்த ஊரில் வருது. ஆனால் கிழங்கு ஏதோ வெரைட்டி கொஞ்சம் மாற்றி இருக்கும். உள்ள நல்ல மஞ்சளாக இருக்கு. இதுக்கும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணுமா? மிளகாத்தூள் இதுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி ஊற்ற வேண்டியதான். நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு சைட் டிஷ்லாம் செஞ்சுட்டு அப்புறம் ரைஸ் அடிக்கலான்னு இருக்கீங்களா? இந்த அடிக்கணும், தண்ணி ஊற்றாம ரைஸ் கொஞ்சம் அரிசி ஊறினாது சாதம் நல்லா இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் அவசரப்படாமல் வடிக்கும். இல்லைன்னா சாதம் நல்லா இல்லை சாப்பிட. ஏன் நேற்று நல்லா இல்லையா? நேற்று நல்லா இல்லையா? நேற்று நல்லா தான் இருந்துச்சு, நேற்று சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அரிசி ஊறாமல் வடிச்சோம்னா நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் எப்போவுமே ஊற வச்சு அடிக்கும். சரி மேம், இந்த அரிசி வாங்கல பழைய அரிசி தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து சோறு காணும், நல்ல சோறு காணும். காணும்னா உபரி நிறைய வரும். உபரி நிறைய வரும். அதனால டேஸ்ட்டாக அதே நல்லதா? டேஸ்ட்டு வாய்ஸ் தெரியல எனக்கு. அப்பா கடவுளே மூலம் குடி பண்ணான். அடுப்பு பற்றி வச்சு அடுப்பு பத்துறதே சாமி வேண்டதா இருக்கு. பெரிய கஷ்டத்துக்கு வேண்டலாம், சின்ன கஷ்டத்துக்குலாம் வேண்டதா சாமியோட பவர் வேஸ்ட் ஆயிரும்னா? நம்மளால முடியாதது எல்லாத்துக்கும் சாமி இதை வேண்டுறோம். இப்போ ஒரு மலையில் வண்டி இறக்க முடியலன்னு வச்சுக்க, கடவுளே வண்டி எப்படியாவது இறக்கிறேன்னு. ஆமாம், நம்மளால முடிஞ்சது மட்டும் இல்லை, முடியாததெல்லாம் சாமி தான் வேண்டுற மாதிரி. உழைப்பான மூடி இல்லை, வைக்கணும். இதெல்லாம் நைட்டு விளக்கிய ஜாமான். ஆமாம், நைட்டு விளக்கிய ஜாமான். ஆனால் கொள்ளை எவ்வளோ வேணாலும் பிடிக்குது. கொள்ளை நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. உண்டு வாட்டர் கேனு, சாப்பாடு சட்டி, இதை எடுத்தாலும் பாதி இருக்கு. அப்புறம் இதுக்குள்ள மூடிங்க, அதில் இல்லை பிள்ளைங்க. எங்கே இருக்கும்? எடுக்கல, வேற எங்கேயாவது இருக்கும். உழப்பாடு இது வேற முடியல. இந்த அது மூடிட்டேன். சாமிகளை விளக்குனா ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறதுக்கு வேற ஒரு ஆள் வேண்டி. ஆமா, வீட்டுல வேலை சரியா தான் இருக்கும். இது வெயிட் வேற இதே போட்டோம்னா விசில் வராது. அதுக்குள்ள வெயிட்டை போட்டாதான் விசில் வருது. ஜோடியை போட்டாதானே? ஆமா, இல்லைன்னா விசில் வராம அரிசி கிளையும். இப்போ மறுபடியும் பழைய பால் பாக்கெட்டு வாங்கிட்டீங்களா? ஆமாம், டிலே விசில் வரப்போகுது. விசில் வந்துச்சுன்னா பாலும் கரைச்சி வேண்டியங்க. பாலை கரைச்சி காப்பியை போட்டு ஒரு குடம் தண்ணி தீர்ந்துருச்சு. நேற்றுலேருந்து இன்னைக்கு காலையில். ஆமாம், நாளை காலையில் தானே மறுக்கா பிடிக்க முடியும், நீ சாயந்தரம் பிடிக்க முடியாது. அவங்களாம் ஒரு நேரத்துக்கு 3 குடம் பிடிக்கிறாரு, மற்றவங்களாம் கூட பிடிக்கிறாங்க, இவங்க 3 குடம் பிடிக்கிறாரு ஒரு நேரத்துக்கு. தண்ணி ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டில் போதுமே ஒரு நாளைக்கு இல்லையா? 2 லிட்டர் குடிக்கிறதே 3 லிட்டர் குடிக்கணுங்கிறாங்க. அதுவும் வெயில் காலமாக வேற இருக்கு. தண்ணி தாகம் தானே எடுக்குது. இந்த கார்த்தி அம்மா வீட்டில எல்லாம் கார்த்தி அவங்க பாட்டில் தான் எடுத்து வச்சுப்பாங்க. ஆமா,
அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? அந்த பாட்டில் வச்சு குடிக்க கூடாதுன்னு பாரு. இந்த பாட்டில் அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக வச்சுக்குவாங்க. ஆமாம். ஒரு சில பேர் இப்ப நான் எடுத்து வைக்கல, விசில் வந்துச்சு வரு, அப்படியே விசில் வந்த உடனே குக்கரை விட்டுருவாங்க. ஆகா நம்ம கைக்கு தான் சூடு வந்துடணும், அப்படி விட்டுதாங்க குக்கரை உடஞ்சி வருது ஒவ்வொருத்தருக்கு. நம்ம எடுத்து வைக்கல விசில் வரும், ஆனா அது நம்ம கையை சுடாது. அது ஏற்கனவே நீங்க அனுபவம் இருக்கா? எனக்கெல்லாம் அனுபவம் இருக்கு. சமையல் ஒழுங்கா கவனமா சமைக்காதவங்களுக்கு குக்கர் வெடிக்கும், நிறைய பிரச்சனை பண்ணும். எனக்கெல்லாம் ஒரு நாள் கூட அது எல்லாம் செஞ்சதில்லை. பொறுப்பா செய்யறவங்களுக்கு பண்ணாது, அதுலயும் பொறுப்பு இல்லாம செய்யறவங்களுக்கு. உமாவுக்கெல்லாம் நிறைய வாட்டி குக்கர் இந்த மேலே திறந்து இப்படி இப்படி விசில் ஆவி அடங்காட்டியுமே திறந்து எல்லாம் மேல போயிடும் உமாவுக்கு. எந்த உமா? சோழ பெரியம்மா மக உமாவுக்கெல்லாம். முத்துமினாவிலையும் வேலைக்காரி ஒரு வாட்டி அப்படிதான் திறந்து எல்லாம் மேல போயிடுச்சு. இதெல்லாம் வெறும் கரையா இருக்கு அவங்க வீட்டுல. ஆமா, ஒரு மேல போயிடுச்சு. அது பறந்து மேல விழும். ஆமா, அது ப்ரெஷர்ல தானே வேகுது, இந்த ரப்பர் இழுத்துட்டு விடுற மாதிரி. ஆமா, எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் தெரியாது. நான் அப்படிலாம் திறக்கவும் மாட்டேன். இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எனக்கு இது வரைக்கும் குக்கர்ல புழங்கி அதெல்லாம் நடந்ததே இல்லை. சேஃப்டியா தான் இருப்பேன், எதுலையுமே சேஃப்டியா தான் இருப்பேன். பொறுமையாகவும் சேஃப்டியாகவும் பண்ணுவேன். நிறைய பேருக்கு அந்த இதெல்லாம் இருக்கு. நாராயண மேம் முண்டாட்டிலாம் அவளுக்கெல்லாம் இந்த குக்கர்ல கையில சுட்டுக்குவா. அவெல்லாம் பேச்சு தான் பெரிய இதுவாட்ட பேசுவாரு. நம்ம எல்லாம் பொறுமையை ஹேண்டில் பண்ணி கரெக்டா சேஃப்டியா பண்ணுவோம். சேஃப்டி ஃபர்ஸ்ட். அப்புறம் ஆனா பொருளும் பாதுகாப்பா இருக்கும். பொருளும் பாதுகாப்பா இருக்கும். எனக்கு செலவு ரொம்ப ஆகாது, ரொம்ப ரொம்ப எந்த செலவும் ஆகாது. ரொம்ப கம்மி செலவு, கம்மியாக தான் செலவு. இது யார் உங்கள் அம்மா தான் கற்றுக் கொடுத்தால கம்மி செலவில் குடும்பம் நடத்தணுமா? இல்லை, அதெல்லாம் எனக்கே வாழ்க்கை பட்ஜெட்டில் வந்தது. நமக்கு பட்ஜெட், நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். குடும்பத்தை பெருமையாக கொண்டு போகணும். என்ன, குடும்பத்தை பெருமையாக வெளியில் பார்க்குறவங்களுக்கு பெருமையாக இருக்கணும். அப்போ அதுக்காக நாட்டு சக்கரை. அடுத்து இவர் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு அரிசி போடணும். நேற்று ஒரு நாட்டு சக்கரை உடச்சி கொடுத்தேன். இந்த மாதிரி இரம்பர் புதுசு இருந்துச்சா? வாங்கிட்டு வந்ததா? இருந்துச்சு, வாங்கிட்டு இங்கே வரல. இந்த மாதத்துக்கு வாங்கவே இல்லை நாட்டு சக்கரை. வாங்கணும், நாட்டு சக்கரை வாங்கணும். குடிக்குது பாரு டப்பா டப்பான்னு குடி. ஆனால் சாதம் இந்த அரிசி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, டேஸ்டாக இருக்கு. ரொம்ப உளுத்தியாக இருக்கு. நேற்று இந்த புளிக்குழம்புக்கும் இந்த சாதத்துக்கும் அப்போ சூப்பராக இருந்துச்சு. உனக்கு கூட அளவாக குழம்பு ஊற்றுனேன். இங்கே கொஞ்சம் நல்லா ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. அதனால 2 வாட்டி போட்டு சாப்பிட்டேன் நேற்று மத்தியானம். புளிக்குழம்பு இது உடம்புக்கு நல்லது. வெங்காயம் எல்லாம் வதக்கி போடுறேன், வெங்காயம் பூண்டு எல்லாம் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சோம்னா. இப்போ வெண்டைக்காய் யூடியூப்ல ஒருத்தவங்க விட்டு பார்த்து தான் செஞ்சேன், நல்லா இருந்துச்சு. அது நல்ல பழக்கத்தை எடுத்துக்கணும், யார்கிட்டையும் கெட்ட பழக்கத்தை விட்டுறணும். அப்படிதான் வாழ்க்கையில இருந்துச்சு. யாரா இருந்தா நமக்கு நல்ல பழக்கமா இருந்தா எடுத்துக்க வேண்டியது. ஒரு சிலர் என்ன தெரியுமா, நான் போற வழியில தான் போவேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். என்ன, நான் என்னை மாத்திக்க விட மாட்டேன் அப்படிங்கிறவங்க வாழ்க்கை ரொம்ப கரெக்டம் போட்டாதான் இருக்கும். ஃபைனலி ரொம்ப கஷ்டம்.
யார்கிட்ட போனாலும் நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும். டீ தூள் கைஸ். ஒரு சிலருக்கு அடுத்தவங்க விட்டு கெட்டது ஈஸியாக வந்துடும், நல்லது வராது. சிறுவா சாமிக்கு நெய் சோறு பொங்கட்டும், இதுங்க எதுவும் கட்டுவா கைஸ். இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க கைஸ். ஏன் மழை வந்துச்சு, ஆனால் இன்னுமே வேர்க்குதா? வேர்க்குது, லைட்டாக வேர்க்குது, ரொம்ப ஊற்றலைங்க. இன்னொரு 2 மழை சாப்பிடுங்க, சாமிங்களே சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. எல்லா தெய்வங்களையும் நீங்களே நல்லா வச்சுங்க, எல்லாரையும் நல்லபடியாக வச்சுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், எங்களையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. கடவுளே சாப்பிடுங்க, 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 சாப்பிடுங்க. கடவுளே நல்லபடியாக வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை கொண்டு போயிட்டு புதுசு கொண்டாந்து வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியை மம்மி, இந்த தண்ணியை டெய்லி மாற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எடுத்தாந்துடல, புதுசாக தண்ணி பைப்பில் பிடிச்சி வச்சுருவேன். இந்த தண்ணி தீர்த்த தண்ணி அதுவும் டெய்லி மாற்றிடுவேன். இப்போ இங்கே எடுத்தாரில்ல, இன்னே பைப்பில் ஊற்றிக்கிட்டு புது தண்ணி. மகாலட்சுமி தாயார் ஈஸ்வரி கடவுளை எங்களை நல்லபடியாக வச்சுங்க, எங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யம் கொடுங்க, எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். கடவுளே வீட்டில் இந்த ஐஸ்வர்யம்னு பேர் வச்சா ஐஸ்வர்யம் இருந்துருவோம். ஒவ்வொருத்தர் பிள்ளைக்கு ஐஸ்வர்யம்ல பேர் வைக்கிறாரு, தெரியுதா உனக்கு? ஆமாம். இந்த ஜஸ்விதா குட்டி ஒவ்வொருத்தர் ஐஸுங்கிறாரு, ஐஸும்பாரு. அது ஐஸ்வர்யத்துக்காக தானே? ஆமாம். இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்தாருறேன். பழம் ஊற்றி டீ போடணும். டீ கொதிக்குது பத்தியா? டீக்கு காலையில் சைட் டிஷ் எதுவும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க? எனக்கெல்லாம் பிடிக்காது. ஒரு சில சாப்பிட்றாங்க. ஏர்லி மார்னிங் சாப்பிட முடியாதுல்ல? நீ எல்லாம் சாப்பிடுவாதானே? நான் ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். காலையில் இப்பெல்லாம் சாப்பிட்றது இல்லையா? வீட்டில் இருந்தால் தான் சாப்பிடுவேன். சாயந்தரம் சாப்பிடுவேன். நீங்கள் சாயந்தரம் டீ குடிக்கல? சாப்பிட மாட்டேன், எப்பயுமே சாப்பிட மாட்டேன். ஏன் டீ குடிக்கல? எனக்கு என்னமோ டீ குடிக்கல பிடிக்காது. டீ குடிக்கல சாப்பிட்டது ஒரே ஒரு இது, அந்த இது பருப்பு வடை. பருப்பு வடைக்கும் டீக்கும் நல்லா இருக்கும், அது மட்டும்தான் குடிப்பேன். பருப்பு வடையும் டீயும். இப்போ நம்ம குழம்பு வச்சு விட்ருவோமா, குழம்பு கரைச்சி விட்டு மிக்சியில் அரைக்கலாம். அரைவிட்டது மிக்சியில் அரைக்க போகிறோம். மிக்சியில் அரைச்சிடுறேன். நேற்று போட்டு அதே இன்கிரீடியன்ஸ். ஆமாம், அதே கிரேவி கன்சிஸ்டன்ட் கரெக்டாகிட்டாங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அது என்ன பண்ணணும்? இந்த அடுப்பில் வச்சா ஊற்றிடும். அடுப்பில் வச்சு ஒரு கிண்டு தான் ஊற்றிடும். கொஞ்ச நேரம் வச்சோம்னா ஊற்றிடும். சத்து அது வேகிறதுலே தண்ணி மஞ்சிடும். ஆமாம், அடுப்பு திட்டு வர வர பற்றவே மாட்டேங்குது. எவ்வளோ அகலம் வச்சோம். ஆமாம், ஆனால் சிஸ்டர் வீட்டிலலாம் அகலம் கம்மி. ஆமாம். இந்த குட்டியில் கூட தான் செஞ்சோம் நம்மளும் தான். கார்த்திகா வீட்டில எல்லாம் தூங்கு தானே இருக்கும், அதுலேயும் தானே எல்லாருக்கும் சமைச்சிருக்கோம். ஆனால் இங்கே பற்ற மாட்டேது. அதான் எவ்வளோ அதுதான் சொல்கிறேன்ல, எவ்வளோ பணம் வந்தாலும் நம்மளால பண்ண முடியும். எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலும் அதே மாதிரி தான்.
பணம் இல்லாமல் பணம் இல்லாமலாம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியும் பண்ண முடியும். எல்லாமே நம்ம அந்த மனசு தான். ஆமாம். பணம் சம்பாதிக்கிறது தகுந்த மாதிரி செலவழிப்பாரு. சிக்கனமாக சம்பாதிக்கிறவங்க சிக்கனமாக செலவழிப்பாரு. நிறைய சம்பாதிக்கிறவங்க நிறைய செலவழிப்பாங்க, நிறைய ஆடம்பரம் பண்ணுவாங்க, நிறைய வேஸ்ட்டு செலவு பண்ணுவாங்க. ஆக மொத்தம் பணம் எப்படி வருதோ அப்படியே போயிடும். புரியுதா? பணம் வார வழியிலே போயிடும். இந்த கிரேவி கைதாயிடுச்சு. மிக்சியில் தான் அரைக்கணும். நிறுத்திட்டு வரேன். டீ குடிச்சிட்டு வரும். இந்த டீ எடுத்துக்க. டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டீ சாப்பிடலாம். மீதியை வந்து பார்த்துக்கலாம். வா ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் வெந்தயம். இதுக்கு புளிக்குழம்புங்க மாதிரி நல்ல வெந்தயம் எடுத்துக்கணும். ஆமாம். நேற்று வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு அரைச்சி எடுத்துட்டு ஊற்ற வேண்டியது. இதுதான் அரைச்சதாங்க. அரைச்ச கிரேவி. அரைச்ச கிரேவி ஊற்றி ஊற்ற வேண்டியது. கருவேப்பிலை இருந்தால் போடலாம். நம்ம தான் கருவேப்பிலை வாங்கவே இல்லைங்க. சட்னி மாதிரி இருக்குல்ல. இதான் குழம்பு நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. இது வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சிடணும். மேலே காய அப்படி போட வேண்டியது, வெந்துடும் அது. இது நல்ல டெக்னிக்காக இருக்குல்ல. ஆனால் ஒரு வாட்டியும் அரைச்சி ஊற்றணும். ஆமாம். ஒரு வாட்டி தான் சமைக்கிறோம். டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டேன். என்ன உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. வாழைத்தண்டு மட்டும் செய்யணும். உடம்பு சாதமே வச்சுட்டு இருந்தாலும் வச்சு தந்துடுவேன். இந்த குழம்பு ஊற்றி தோசை மாவை எடுத்து வச்சுருக்கேன். ஊற்ற முடிஞ்சா சரி, இல்லைன்னா பார்ப்போம். மதியம் பண்ணி காலையிலையும் பண்ண முடியாது. ஆமாம். இது அப்படியே கொதி வரணுமா? கொதி வரணும். கொதி வந்துச்சுன்னா காய போட்டோம்னா வெந்துடும். என்ன காய் மம்மி? வெண்டைக்காய். ஆமாம். உப்பு போதுமானு தெரியல. டேஸ்ட் எப்படி மம்மி இருக்கு? நல்லா இருக்கு. நேற்று உள்ளது மாதிரி இருக்கா? டேஸ்ட் தெரியல முதல்ல. நல்லா இருக்கு. அந்த மூளையில் விதிச்சாதான் டேஸ்ட். ஆமாம், மூளையில் போய் அது சுருங்கணும். சுருன்னா டேஸ்ட் தெரியுது. இப்போ இது கொட்டலாம், கொதிக்கட்டும். சூடாக ஒரு இடத்த தொட்டு விட்டோம்னாலும் பிரச்சனை. அப்படியே மூளைக்கு போயிடும். அத்தி கூட தொடுறோம் அப்படி. நல்லா கொதி வரட்டும். மூடி வைப்போம். இதில் இப்போ இதெல்லாம் அது என்ன கொத்தமல்லி தழை இருந்தால் தூவலாம். சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை தூவி பண்ணோம்னா நல்லா இருக்கும். வாசமாக இருக்கும். வாசமாக இருக்கும். சோறு வேகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் தோசை இந்த குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, புளிக்குழம்பு.
மதியத்துக்கு சுட சுட சாதம், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி, வாழைத்தண்டு பொரியல், தயிர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியம் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.